ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வாணியம்பாடியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ஃபங்க்ஷன். அதாவது நேற்று இன்னைக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி வந்து கூழு கருவாட்டு குழம்பு கருகருஜோ என்ன கலரில் இருக்கான் பாருங்க. தயவு செஞ்சு கிளம்பு குழி. அவன் எவ்வளோ கருப்பாயிட்டானே. எல்லாம் அந்த தண்ணியில் விளையாண்டது. பாண்டிச்சேரியில் ஸ்விம்மிங் ஃபுல்லாக விளையாண்டு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் கருப்பாயிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ஒண்டர்லா மாதிரி ஒரு இங்கே தீம் பார்க் போனோம். தீம் பார்க் செம்மையா இருந்தது. அங்கே போய் காலையிலேருந்து சாயந்தரம் கிளம்புற வரையும் தண்ணிக்குள்ள வெயில்லையே கடந்து இந்த கலரில் வந்துருக்குறான். போப்பா, உங்கள் ஸ்கூலுக்கு போனால் உங்கள் மிஸ் எல்லாம் யாரா இவன்னு கேட்க போகிறாங்க. ஸோ அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அகாரா சுப்ரீம் ஹை ப்ரெஷர் வாஷரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் வாஷர். இதோட பவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1800 வாட். 1 இயர் வாரண்டியோட வந்துடும். நம்ம ஈஸியாகவே அசம்பிள் பண்ணிக்க முடியும். இதோட பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுலயே மேனுவலும் கொடுத்துருக்கனால இதை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்லெட் கனெக்டட், டாப் கனெக்டட், இன்லெட் ஃபில்டர் அண்ட் பக்கெட் ஃபில்டர் எல்லாமே நமக்கு தனித்தனியாகவே வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். மெயின் யூனிட்லேயே நமக்கு ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருவாங்க. இவங்க கொடுத்துருக்க ஸ்ப்ரே கன்னில் ஆல்ரெடி கொடுத்துருக்க எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் பண்ணிட்டு பாட்டம்ல பாத்தீங்கன்னா அவுட்லைட் ஓஸை கனெக்ட் பண்ணிக்கணும். கன்னுல இருக்கிற ட்ரிகரை பிரஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓஸ்ல இருந்து நமக்கு தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிரும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்ன் அண்ட் ஷார்ட்டனும் பண்ணிக்கலாம். இதுலயே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பக்கெட் ஃபில்டரை நம்ம ஓஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே வாட்டருக்குள்ள போட்டுற வேண்டியதான். இதுல எந்த ஒரு டஸ்ட்டுமே உள்ள போகாத மாதிரி தான் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். கூடவே 3 மீட்டர் இன்லெட் ஓஸும் கொடுத்துருக்காங்க. இதுல பவர் கேபிள் ரொம்பவே லென்த்தா கொடுத்துருக்காங்க. அவுட்லெட் ஓஸுமே கொடுத்துருக்காங்க. அதனால இதுல இருந்து நமக்கு தண்ணி செம ஃபோர்ஸா வரும். இந்த ஃபோர்ஸ்னால கார்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே நமக்கு ஈஸியா வந்துரும். இதுல மேக்ஸிமம் ஃப்ளோ பாத்தீங்கன்னா 6.5 L பார் மினிட் வரையுமே இருக்கு. மேக்ஸிமம் பிரஷர் 120 பார்ஸ் வரையுமே இருக்கு. ஃபோம் பாட்டிலுமே இருக்கு. அதையும் ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வைட் ரேஞ்ச்லயும் வச்சு அடிச்சுக்கலாம், ஷார்ட் ரேஞ்ச்லயும் வச்சு அடிச்சுக்கலாம். இதுல வர ஸ்பீட்னால ரொம்பவே சூப்பரா எல்லா டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது வெஹிக்கிள் மட்டும் இல்லாம நம்மளோட ரூம்ஸ் அண்ட் டைல்ஸ் எல்லாமே ஈஸியா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்ட்டி கருவாட்டு குழம்பு கூழ் செஞ்சுருந்தாங்க. கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக அந்த அந்த புளிப்னஸ். இப்போலாம் எனக்கு ரொம்ப புளிப்புலாம் பிடிக்க மாட்டேது. அந்த ஒரு மீடியம் புளிப்பு, மீடியம் காரம், அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதே மாதிரியே ஆன்ட்டி வந்துட்டு இந்த மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்களா, சூப்பராக இருந்துச்சு. அந்த கூழ் எல்லாமே நேற்று சாமி கும்பிட்டோம். அதாவது சாமி கும்பிட்டு கூழ், நம்ம ஊர்லலாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க, இங்கே வந்துட்டு கூழ் ஊற்றுனாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் நேற்று நடந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே நான் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, 2 பிள்ளைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் வீட்டில் தான் இருந்தேன். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் அர்ச்சனை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு சாமி இங்கே ஊர் சுற்றி வருமா, அது பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு சாமிக்கு போயிட்டு மாவிளக்கு மாவுலாம் போடணும். அந்த விளாக்ஸ் எல்லாமே இதுலேயே பார்ப்பீங்க. இப்போ சாமி வருது, இங்கே சத்தம் கேட்குது. கொஞ்சம் நேரத்தில் கை வேறு வலிக்குதுப்பா. கொஞ்சம் நேரத்தில் சாமி வருது, அது எல்லாமே பாருங்கள். அந்த இடத்துல அந்த மண்ணில் இருக்கிற சாமி இங்க வர கிட்ஸ் இங்க வர அப்பா இப்படி மாத்திட்டீங்க. நைனா அங்க பாருங்க. நைனா
கொடுத்தாங்களா? எனக்கு கொடுத்தாங்க. அது அது உனக்கு வேற, உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று காட்டவா? இங்க வாங்க. பூவா? வா உள்ள போட. இடம் இருக்கா? இன்னைக்கா? ஏய் இருடா. வாய்ஸோட போடுவியா? வாய்ஸ் எல்லாம் போடு. வாய்ஸோட தான் போடுவோம். அப்ப நான் பேசுறது கேட்கும்ல? கேட்கும். அட நில்றா. அவன் ஏன் அப்படி விளையாடிட்டு உட்கார்ந்துருக்காமா? அட நிப்பாட்டிட்டு வாங்க. ஏய் பாப்பா அங்க இருந்தாலே.